ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். எனக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஆமாம் கைஸ், என்னோட டெய்லி ரொட்டீன் வித் மை ப்ரோக்கன் ஹேண்ட் தான். ஆக்சுவலாக இது எப்படி ஆச்சுன்னா, நான் வந்து டென்ஷனில் வந்துட்டு செவுத்துல குத்தி அந்த மாதிரி போன் கிராக் ஆகிடுச்சு. அதாவது அந்த இந்த நக்கிள் இருக்குல்ல, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் நக்கிள், இந்த சுந்தர நக்கிள் கீழே இருக்கிற போன் வந்து ஆக்சுவலாக கிராக் ஆயிடுச்சு. அதான் நடந்துச்சு. ஸோ அவ்வளோ போன் வீக்காக இருக்கா இல்லை வந்து நான் வேகமாக கொஞ்சம் தெரியல. அந்த மாதிரி முட்டாளுக்கு நான் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ அந்த வீடியோவே அதை பற்றி தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து நான் ரொம்ப ஆக்சுவலாக ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வேலையுமே வந்து என்னால் பண்ணவே முடியல. அதனால தான் ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு தான் நான் நினச்சேன். வண்டியில் ஸ்பீடாக போய் விழுறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி போய் கை கால் எதுவுமே செஞ்சு உடச்சிக்க கூடாது. ஒரு எப்படி சொல்ற ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டை ஒன்று கிரியேட் பண்ணுது. அதாவது இப்போ எனக்கு இது 8 வீக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 8 வீக்ஸ் நான் சஃபர் பண்ணி ஆகணும்னு நான் நினச்சது எல்லாமே அவ்வளோவா ஒரு ஈஸியாகவே பண்ணவே முடியல. ஏன் ப்ரெஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இந்த ஹேண்டில் தான் பண்ணுற மாதிரி. ஏன் கழுவுறது முதற்கொண்டு இதில் கழுவணும், சாப்பிட்றதுமே எல்லாம் சாப்பிட்ணும், எதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீனை காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். நான் வந்து மோஸ்ட்லி வந்து ரைட் ஹேண்டை டிபெண்ட் பண்ணி மட்டுமே தான் இருந்திருக்குன்றது வந்து நான் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறப்ப தான் எனக்கு தெரியுது. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஒரு டேரெக்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு இல்லை, சப்போர்ட்டிங் ஹேண்டாக தான் மோஸ்ட்லி இருந்துருக்கு. 4 to 5 days ஆயிடுச்சு. அதில் ஓரளவு பழகியிருக்கேன். ஆனால் பழகினாலுமே ஒழுங்காக வரல. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. கைஸ், அதுவும் கை உடஞ்சிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து தனியாக மட்டும் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஒரு பெரிய கொடுமையான ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிக்ரெட் பண்ணி ஒரு யூஸும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் ஆக்சுவலாக வந்துட்டு லெஃப்ட்ல ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பழகிட்டேன். அதனால கொஞ்சம் ஓகேவா இருக்கும். குளிக்கிறது தான் இதை விட பெரிய டாஸ்க்கு. இது எதுவுமே நினையாம நம்ம வந்து ஒரு கவரை கட்டிட்டு குளிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு டாக்டர் வந்து இது இப்படியே கையில் இருக்கிறதுனால வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ இந்த இடம் மடக்கே இருக்கிறனால இந்த மாதிரி ஒன்று தினைக்கு பண்ண சொல்லியிருக்காரு. இப்படி இப்படி அதுக்கப்புறம் வந்து ஷோல்டர்கிட்ட இதெல்லாம் ஒரு பெரிய வேதனை. அதெல்லாம் கடுப்பாக இருக்கும். காலையில் நம்மளோட ரொட்டீனை சட்டுன்னு பல்லடிக்க குளிச்சுட்டு போகிறத வந்து இவ்வளோ பெரிய ஒரு வேலையாக பண்ணுறப்போ அந்த கடுப்பே தெரியுது. பண்ணி கட்டியாச்சு. ஒரு 3-4 நாளாக வீடு கூட்ட முடியல. வீடு கூட்டணும், இன்னும் வந்து துணியை துவைக்கப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதாவது இன்னும் சாப்பிடவே இல்லை காலையில் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ஹெல்த்தியாக வேறு சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்னோட இன்னைக்கு காலையில் ஹெல்த்தி பிளேட்டரு நீங்கள் என்னன்றதை பாருங்கள். கூட்டுறதே மோப்பு போடுற மாதிரி இருக்கு. ஒன்று 2 3 எடுத்து இது அப்படியே போயிட்டு சாப்பிடணும். இது இப்போ 1 மணி நேரம் 6 நிமிஷம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செஃப்பாக உணர போகிற தருணம். அதுவும் மார்னிங் வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் வேறு சொல்லிட்டேன் இதுக்காண்டி. அதனால கொஞ்சம் பால் வந்து குடிக்கணும், கால்சியம் தேவை. அங்கே ஒருத்தர் இப்படி பண்ணுவார்ல, ஒரு ஹிந்தி ரீல்ஸ் பண்ணுவார், இப்படி ஸ்மைலிங் பண்ணி அது மாதிரி
அப்பா 1/2 லிட்டர் பால் எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுன்னு தெரில. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பால் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சர்க்கரை லைட்டாக ஆட் பண்ணி, சர்க்கரையை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். பட் ஆனால் டோட்டலாக முடியல. பட் லைட்டாக சர்க்கரை ஆட் பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் வந்து சப்ஜா விதையை வந்து ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு சாப்பிட்ணும். அது ஓகே. அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டை போட போகிறோம். கல் கொஞ்சம் சூடாகட்டும். என்ன எங்கே இப்போ தான் நம்ம வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். அதாவது கொஞ்சமாக வந்து விடணும். முட்டை உடைக்கிறதே டாஸ்க் தாங்க. இப்போ இதான் பண்ண போகிறேனே தெரியலையே. இது பாருங்க, 2 கூட ஓப்பன் ஆகலை, அப்படியே உடஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கு. நான் இப்போ ஏதோ ஒரு பெப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக மருதாணி வாடை அடிக்குது. அதில் என்ன கதனே தெரியல. அது இதெல்லாம் வேற தெரியுதா ப்ராப்பரான்றது கூட எனக்கு தெரியல. ஏன்னா அங்கே போனால் தெரியும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக கைஸ் இங்கே அங்கேன்னு கொஞ்சம் நவத்திட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கனால எனக்கு கேமரா ஆங்கிளே ஒழுங்காக தெரியாமல் இப்போ தான் நான் மாற்றினேன். ஆக்சுவலாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணனால வந்து ரைட் பிரெயின் வந்து இப்போ தான் ஆக்டிவேட்டே ஆகுது எனக்கு. ஸோ அதனால கூட எதுன்னு நினச்சிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு தான் போய் ஆகணும். வேறு வழி இல்லை. வந்துரு குரூஷியலான டைமாக இருக்கு. அழகா முட்டை போட்டுட்டு கைஸ், இங்க பாருங்க அழகா ஆஃப் பாயில் எடுத்துட்டு கைஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம போட்ட 2 ஆஃப் பாயில் இருக்கு. அப்புறம் வந்து இது பம்கின் சீடு கொஞ்சம் போட்டு அதை தவா ஆஃப் பண்ணோம்ல, அதுலேயே போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டேன். இது சால்டட் ஆல்மண்ட்ஸ் ஆல்ரெடி அம்மா அனுப்பிச்சி விட்டது. அது சால்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 டேட்ஸ். இப்போ இந்த குக்கும்பரை கட் பண்ணுறது தான் வந்து டாஸ்கான விஷயம். நம்ம கிச்சனில் அங்கே ஸ்பேஸ் கிடையாது வச்சு நான் இருக்கேன். நான் கனவான்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை மட்டும் கட் பண்ணணும். இங்கே வந்து பால் இருக்குது, லைட்டாக வந்து சுகர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து இந்த சப்ஜா இதை ஆட் பண்ணிடணுமா? ஓகே, இது அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு குடிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஐயோ ஃபுல்லாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கூட இனிப்பு போட்டுருக்கலாம். ஓகே, இப்போ இதை வெட்டிட முடியாது. ஏன்னா பால் எடுத்து கொஞ்சம் கீழே வச்சிருக்கேன், இல்லாட்டினா ஆடி விழுந்துடும். ஏன்னா கட் பண்ணுறதுக்கே டாஸ்காக இருக்குது. இப்படி பண்ணிடுவோம். டீரா டிட்டடா சீடா, அவ்வளோதான். ஆனால் இவ்வளோ பெருசாக யாரும் தடியாக போட்டு தின்ன மாட்டாங்க. ஓகே கைஸ், நம்மளோட ஹெல்த்தி பிளேட் ரெடி ஆகிடுச்சு. டடா, நீங்கள் சாப்பிட்டுலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இது பிரச்சனை இல்லை, இது வரைக்குமே ஓகே. மதியானமும் ஆர்டர் பண்ணி தின்னுருவோம், அதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ போய் துணியை காய போகிறது தான் எனக்கு நினச்சாலே டாஸ்காக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பம்கின் சின்ன இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். டேஸ்ட்டே ஒன்றுமே தெரியல. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது, சாப்பிட்லாம். மோசம்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது டேஸ்ட்டாக இருக்கும். ரோஸ்டட் ஆல்மண்ட்ஸ், சாரி ரோஸ்டட் இல்லை, சால்டட் டேட்ஸ். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம துணி துவைச்சி முடிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துகிட்டு மாடியில் போய் காய போடும். இதோட நம்மளுக்கு மெயினான வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துகிட்டு மேலே வரதுக்குள்ளே பெரும் பாடாயிட்டு, இதை தனியாக எடுத்து வந்துட்டு ஸ்டாண்டையும் ஃபோனையும் வச்சுட்டு தனியாக வர எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கடுப்பாயிடுச்சு மேலே வரதுக்குள்ளேயே. இப்போ இதெல்லாம் இப்போ வந்து காய போடுறதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு வழி ஆகிடும். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு பண்ணி போகிறேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்டு வந்து எப்படி சொல்கிறது, ரைட் ஹேண்டுன்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ லெஃப்ட் ஹேண்டை வச்சு என்னால் என்னென்னலாம் பண்ண முடியாதோ தான் பண்ணுறேன். மோஸ்ட்லி அதுக்கு தான் சொல்கிறேன், எந்த கைனாலுமே நம்மளுக்கு சேஃபாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் அந்த அவேர்னஸ் ஆக்சுவலாக க்ரியேட் பண்ணுன்றதுக்காண்டி தான் நான் பண்ணனே. நான் ஒரு முட்டாள்தனத்தில் அப்படி பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஸோ அதனால் நீங்களும் அப்படி பண்ணாதீங்க. நான் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் வீடியோ பண்ணிட்டு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து மோஸ்ட்லாக வந்து காலையில் இருக்கிற ரொட்டீனு. இது மதியம் ஆயிடுச்சு. இப்போது இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணிட்டு நான் தான் அவஸ்தைப்பட்டுருக்கேன். 1 நிமிஷம் அந்த கோவம் இல்லை ஒரு 2 நிமிஷம் அந்த கோவத்தை தனிச்சு ஏதாவது பண்ணியிருந்தோம்னா நேரத்துக்கு நார்மலாக நம்ம உட்காந்துருந்துருக்கலாம். இப்போ பாருங்கள் அவஸ்தைப்பட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது நான் கிட்டத்தட்ட 8 வீக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் நான் அவஸ்தைப்படுறோம் இதே மாதிரி தான். ஸோ அது எப்படி இருக்கேன்றதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி தான் பண்ணேன். பி சேஃப், பி ரெஸ்பான்சிபிள் அண்ட் ஹாவ் ஃபன் ஆல்சோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ வந்து நம்ம சந்திக்கிறேன்.